2025ல 4 மாசம் கடந்து போனதுக்கு அப்புறமும் மோட்டோரோட Edge சீரிஸ்ல எந்த அப்டேட்டுமே வரல அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இதோ வந்துருச்சுங்க Edge60 Fusion. போன வருஷம் வந்த Motorola Edge50 Fusion மோட்டோரோலாக்கு ஒரு பெரிய சக்சஸ் ஆயிருந்ததுங்க. அதோட அப்கிரேடா தான் இந்த Moto Edge60 Fusion கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் நான் ஒரு விஷயம் சொல்றேன், இதுல நிறைய அப்கிரேட்ஸ் ஆக்சுவலி பண்ணிருக்காங்க. அண்ட் யூஸ்ஃபுல்லான அப்கிரேட்ஸ் பண்ணிருக்காங்க. டிஸ்ப்ளே எடுத்துக்கோங்க, பேட்டரி எடுத்துக்கோங்க, கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்கோங்க, இல்ல சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கோங்க, எல்லாத்துலயுமே ஒரு அப்கிரேட் இருக்கு. ஆமா, அப்படி என்ன அப்கிரேட்ஸ் இருக்கு, பிரைஸ் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோல அன்பாக்சிங் அண்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ்ல சொல்றேன். நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா என் பேர் எர்ஷாத். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Trakin Tech தமிழ். அன்பாக்சிங் ஆரம்பிக்கலாமா? மோட்டரோட பேக்கேஜிங் நீங்கள் எடுத்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஃப்ரீ பேக்கேஜிங் கிடைக்கும் உங்களுக்கு. அண்ட் சாயிங் போட்டுலாம் அவங்க வந்து நேச்சரை கன்சர்வ் பண்ணி ஒரு நல்ல பேக்கேஜிங் கொடுக்குறாங்க, ஈகோ ஃப்ரெண்ட்லி பேக்கேஜிங் கொடுக்குறாங்க. ஆல்ரைட், லிட்டர் திறந்து பார்ப்போம். லிட்டர் திறந்தோடனே ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஓகே ஒரு பொட்டி கிடச்சிரும். அந்த பொட்டியில் சிம் இஜெக்டர் டூல் இருக்குது, குவிக் ஸ்டார்ட் கைட் அண்ட் இந்த ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டிக்கர்ஸ் எது கொடுத்துருக்காங்கன்னு நீங்கள் காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், பார்ப்போம். ஆல்ரைட், ஃபோன் இங்கே இருக்குது, சைடில் வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு. அதுக்கு அடியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 68 வாட் டைப் சி சார்ஜர் கொடுத்துட்றாங்க. டைப் சி டு டைப் சி கேபிளும் உங்களுக்கு கிடச்சிரும். இங்கே பாருங்கள், நல்ல ஒரு காம்பேக்டான சார்ஜர் உங்களுக்கு கிடச்சிரும். ப்ளஸ் இது வந்து உங்களுக்கு பிடி சப்போர்ட் கொடுத்துருக்கனால நீங்கள் வந்து மேக் புக்கை கூட சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் யூஸ்ஃபுல். ஆல்ரைட், அதை சைடில் வச்சுருக்கோம். ஓ வெயிட், ஒரு விஷயம் பண்ண வந்துட்டேனே, என்னது? ஆஹா, சோப்பு டப்பா ஸ்மெல் வருது. ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க ஃப்ரேக்ரன்ஸை. உண்மையாக சோப்பு டப்பா ஸ்மெல்லு தான் வருதுங்க. ஓ மை காட், கேஸ் கிடையாதுங்க பாக்ஸில். மோட்டரோலா காரை எங்கேயோ பைசா சேவ் பண்ண பார்க்குறான். இன்ட்ரெஸ்டிங் கேஸ் கிடையாது அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸில். ஏன்னா மோட்டோரோலா Edge50 Fusionல கேஸ் கொடுத்துருந்தாங்க. ஓகே, லெட்ஸ் டேக் a look at the phone. வாவ், நாய்ஸ் கலர். பார்க்கறதுக்கு நல்லா இருக்குல்ல கலர், வெரி நைஸ். இந்த கலரோட பேர் வந்து பேண்டோன் அமேசனைட். ஆமா, இந்த கலர் தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேண்டோன் ஸ்லிப் ஸ்ட்ரீம் அண்ட் பேண்டோன் ஜெஃபயர், இந்த மாதிரி 3 கலர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாத்துலயும் உங்களுக்கு வீகன் லெதர் பேக் தான் கிடைக்கும். பட் இந்த அமேசனைட் வேரியன்ட்ல கொஞ்சம் கேன்வஸ் டெக்ஸ்சர் மாதிரி புதுசா கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆஃப் கோர்ஸ் இந்த ஃபியூஸ்ட் கேமரா மாடல் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப யூனிக்லி மோட்டோரோலாவா இருக்கு. ஐ ரியலி லைக் இட். எனக்கு வந்து ரொம்ப ஒரு ப்ரொஃபஷனலான டிசைனா தெரியுதுங்க. ஆனா நீங்க சைட்ஸ்ல பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லிங் மாக்கி இருக்காங்க. ஃப்ரேம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு, உங்களுக்கு குறைச்சலா இருக்கு கையில பிடிச்சி யூஸ் பண்றதுக்கு. பட் அப்படி ஒன்றும் கடிக்கிற மாதிரி தெரியல. இட்ஸ் நாட் டூ பேட். அது ஏன் அப்படின்னா டிஸ்பிளேல இந்த தடவை ஆல் கர்வ் டிசைன் கொடுத்துருக்காங்களாமா, நாட் ஜஸ்ட் குவாட் கர்வ்ட், ஆல் கர்வ்ட். அதை பத்தி கண்டிப்பா சொல்றேன் டிஸ்பிளே பத்தி பேசும்போது. பட் அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி 4 ரிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து 3 கேமராஸ் இருக்கு, பிளஸ் 1 ஃபிளாஷ் மாடியூல் இருக்கு. இந்த பக்கத்துல உங்களுக்கு சின்ன ஸ்லிம்மான ஒரு பவர் பட்டன் கிடைச்சிரும். ஆஃப் கோர்ஸ் ஃபுல்லா பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான். அது பக்கத்துலேயே உங்களுக்கு வால்யூம் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. மேல டால்பி அட்மாஸ் எழுதிருக்காங்க. இங்க வந்து உங்களுக்கு ஒரு மைக் கிடைச்சிரும். கீழே டைப் சி போர்ட் இருக்கு, டைப் சி 2.0 போர்ட் தான். ஸ்பீக்கர் கிரில் கொடுத்துருக்காங்க அண்ட் சிம் கார்டு இருக்கு. சிம் கார்டு வந்து பார்த்தலாமா குவிக்லி. ஆனா ஒரு விஷயம் கண்டிப்பா சொல்லி ஆகணும், இன் ஹேண்ட் ஃபீல் நல்லா இருக்குங்க. வெரி நைஸ், வெரி ப்ரீமியம். அஃப்கோர்ஸ் கண்டிப்பா லைட்டா இருக்கு, ஸ்லிம்மாவும் இருக்கு ஃபார் ஷோர். ஓ இன்ட்ரெஸ்டிங். உங்களுக்கு ஆக்சுவலி ஹைபிரிட் ஸ்லாட் கிடைக்குங்க. இதுல 2 சிம் கார்டு போட்டுக்கலாம், இல்லனா ஒரு சிம் கார்டு ஒரு மெமரி கார்டு போட்டுக்கலாம், which is very nice. பை தி வே இந்த போன்ல வந்து உங்களுக்கு IP69 IP68 ரேட்டிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அண்ட் கார்னிங்கோட Gorilla Glass ப்ரொடெக்ஷனும் அப்டேட் பண்ணிருக்காங்க. போன வருஷம் இந்த Edge50 Fusionல Corning Gorilla Glass 5 ப்ரொடெக்ஷன் கொடுத்திருந்தாங்க. இந்த வருஷம் உங்களுக்கு Corning Gorilla Glass 7i ப்ரொடெக்ஷன் கொடுத்திருக்காங்க. டிராப் டெஸ்ட் குவிக்லி பண்ணி பார்த்தலாமா? பெருசா ஒன்றும் இல்லை, nothing, no problem, no issues. ஆக்சுவலி இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக காட்டுறேன். இந்த டெக்ஸ்சர் தெரியுதான்னு பாருங்க, கோர்ஸான டெக்ஸ்சர். என்ன கேஸ் கொடுத்துருக்கலாம், பாக்ஸில் கொடுக்கல. சே, வெயிட் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்தலாமா? ஐ திங்க் கிட்டத்தட்ட 190 கிராம் இருக்கும்னு நம்புறேன் நான். இல்லைனா அதோட கம்மியாக இருக்க சான்சஸும் உண்டு. ஒரு தடவை பார்க்கலாம். 181.4. ஆக்சுவலி இன்னும் கம்மியாக இருக்குங்க. வெரி நைஸ், வெரி குட். அண்ட் நான் ஏன் நைஸ்ன்னு சொல்கிறேன் தெரியுமா? இதில் வந்து ஒரு பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க இந்த தடவை. ஆமாங்க, பேட்டரியில் அப்கிரேட் இருக்குது. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவை இன்னும் கொஞ்சம் பாருங்க, தெரிஞ்சிடும் கூடிய சீக்கிரம். ஆல்ரைட், டிஸ்பிளே பார்க்கலாமா? பை தி வே, நான் டிஸ்பிளே ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணிடுங்க. என்னது? சப்ஸ்கிரைப் தட்டிடுங்க. எனக்கு இந்த டிஸ்பிளே இந்த ஆல் கர்வ்டுன்னு சொன்னது சும்மா ஏனோ தானோன்னு சொல்லங்க, உண்மையா ஆல் ஒப்பா ஃபுல் கர்வா இருக்குங்க. என்னது இங்கிலீஷ்ல சொல்லுவோம்ல, they've gone all outன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி they've gone all outங்க. கம்ப்ளீட்டா
அப்படியே ஃபுல்லாக கர்வாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கர்வ் டிஸ்பிளே பிடிக்குமா, இல்லை இந்த மாதிரி கர்வ் டிஸ்பிளே பிடிச்சிருக்கா, இல்லை ஃபிளாட் டிஸ்பிளே பிடிக்குமா, இல்லை குவாட் கர்வ் டிஸ்பிளே பிடிக்குமா நீங்கள் காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்ன கேட்டிங்கன்னா இது கொஞ்சம் ரொம்ப ஓவர் கர்வாக தெரியுது, பட் டாலாகவும் இருக்குது டிஸ்பிளே. நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்தீங்களா டிஸ்பிளேல வந்து உங்களுக்கு 6.7 inch 1.5K ரெசல்யூஷன் உள்ள 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் உள்ள POLED பேனல் கொடுத்துருக்காங்க. என்னது 120 Hz? போன வருஷம் 144 Hz கொடுத்துருந்தாங்க, இந்த வருஷம் ஏன் 120 Hz கொடுத்துருக்காங்க அப்படின்னு நாங்கள் மோட்டோரோலாட்டையும் கேட்டோம் உண்மையாக கேட்டோம் ஆக்சுவலி. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 120 Hz இஸ் குட் இனஃப். எனக்கும் தெரியும் ஆக்சுவலி 120 Hz இஸ் குட் இனஃப், 144 Hz தேவையில்லை. அண்ட் ஜெனரலி நீங்கள் பார்த்தீங்கன்னா 144 Hz ரிஃப்ரெஷ் ரேட் வந்து ஆட்டோ செட்டிங்கில் யூஸ் பண்ணாமல் நிறைய பேர் வந்து ஃபோர்ஸ்ட் 144 Hz வச்சுட்டு இருந்ததுனால அவங்களுக்கு பேட்டரி லைஃப் கம்மியாக வருதுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தாங்களாமா. ஃபோர்ஸ் பண்ணி 144 Hz யூஸ் பண்ணி அவ்வளோ டிஃபரன்ஸ் தெரியலன்னா பேசாம 120 Hz போதும். ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் எடுத்துக்கோங்க, கூகுள் எடுத்துக்கோங்க, சாம்சங் எடுத்துக்கோங்க, எல்லாத்துலையும் 120 Hz தான் இருக்கும். 144 Hz ஓவர் கில் என்ன கேட்டிங்கன்னா 120 Hz இஸ் குட் இனஃப். இது வந்து ஒரு டவுன் கிரேட் சொல்லவே முடியாது, சான்ஸே இல்லை. ஆனால் தேவையான இடத்துல அப்கிரேட் பண்ணிருக்காங்க. ஏன்னா இந்த தடவை உங்களுக்கு பீக் பிரைட்னஸ் HDR மோட்ல நல்லா இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. 4500 nits பீக் பிரைட்னஸ் கிடைச்சிரும். அது மட்டும் இல்லைங்க, இந்த Motorola Edge சீரிஸ்ல எக்ஸ்பென்சிவான ஃபோன்ஸ் இருக்குல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் Edge50 Pro, Edge50 Ultra, அதுல கொடுத்திருக்க Pantone சர்டிஃபிகேஷன் இந்த டிஸ்பிளேல உங்களுக்கு கிடைக்கும். ஆமா, இந்த Pantone சர்டிஃபிகேஷனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான நியூட்ரலான கலர்ஸ் இதுல தெரியுங்க இந்த டிஸ்பிளேல, which is very very good. அதான் முக்கியம். ஆக்சுவலி கரெக்டான கலர் தெரியணும். சும்மா பளிச்சுன்னு ஜிங்கிச்சா மஞ்சள் கலர் 2 கலர் ஜிங்கிச்சா அதெல்லாம் வேண்டாம். நமக்கு கரெக்டான கலர் காட்டுங்க. தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். எனிவே டச் ரெஸ்பான்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு, பிரச்சனையே இல்ல, நல்லா ஸ்மூத்தா இருக்கு, சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹாப்டிக் ஃபீட்பேக் ஓரளவு ஓகேன்னு சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம்னு எனக்கு தோணுது. கொஞ்சம் டைட்டராக இருந்தால் பெட்டராக இருந்திருக்கும். அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு HDR வீடியோ பிளேபேக் வந்து யூடியூப்ல கிடச்சிடும், நெட்ஃப்ளிக்ஸில் இல்லை. ஸோ தட்ஸ் அ பிட் ஆஃப் அ லெட் டவுன். பட் வீடியோ பார்க்குறதுக்கு டிஸ்பிளேல ரொம்ப அழகாக இருக்குங்க. ஒரு டவுட் கண்டிப்பாக உங்கள் மனசில் வரும், என்னன்னா இந்த மாதிரி இவ்வளோ கர்வ் இருக்கிறதுனால ஏதாச்சும் கோஸ்ட் டச் வருதா அப்படின்னு, தெரியாமல் டச் பண்ணால் அது வந்து ஏதாச்சும் ஆக்டிவேட் பண்ணுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு இது வரைக்கும் யூசேஜில் தெரியலங்க, விச் இஸ் அ குட் திங் ஆக்சுவலி. ஸ்பீக்கர்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டால்பி அட்மாஸ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க நான் காட்டின மாதிரி. பட் இயர் பீஸ் வச்சு ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் கிடச்சிரும் உங்களுக்கு. ஒரு தடவை நம்ம ட்ரை பண்ணி பார்த்தலாமா, லைவாக ட்ரை பண்ணி பார்த்தலாம் ஹவு இஸ் இட் ஸ்பீக்கர் குவாலிட்டின்னு. இப்போ பேஸ் ட்ராப் ஆகும் பாருங்க. சுத்தமா பேஸே கிடையாது. ஜென்ரலி ஃபோன் ஸ்பீக்கர்ஸ் இந்த பிரச்சனை தான். பேஸ் குவாலிட்டி இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம், பட் அதர்வைஸ் க்ளீனாக இருக்கு. ஸோ தட்ஸ் குட். டால்பி அட்மாஸ்ல வந்து உங்களுக்கு க்ளீனான ரிச்சான ரிப்ரொடக்ஷன் கிடைக்கும், பட் பேஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். ப்ளூடூத் ஹை ரேஸ் கோடெக்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து LDAC LHDC சப்போர்ட் கிடைச்சிரும், நோ ப்ராப்ளம். அண்ட் இட்ஸ் நவ் டைம் டு டாக் அபவுட் பர்ஃபார்மன்ஸ். போன வருஷம் Edge50 Fusionல உங்களுக்கு Snapdragon 7S Gen 2 கொடுத்திருந்தாங்க. இந்த வருஷம் MediaTek ஸ்விட்ச் பண்ணிருக்காங்க. இதுல உங்களுக்கு MediaTek ஓட Dimensity 7400 சிப் கிடைச்சிரும். சரி, 7400 வந்து ஃபர்ஸ்ட் டைம் நாங்க டெஸ்ட் பண்றதுனால ஸ்கோர்ஸ் வந்து இட்ஸ் குட். அப்படி 7300 கம்பேரிசன்ல அவ்வளோ பெருசா இல்லை, பட் இட்ஸ் குட். பேசிக்கலி உங்களுக்கு Antutuல வந்து 7 lakh மேல Antutu ஸ்கோர் கிடைச்சிரும், பிரச்சனை இல்லை. CPU throttle டெஸ்ட் பண்ணும்போது 63% ஸ்டெபிலிட்டி தான் கிடைச்சது, இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம். Motorola வந்து என்ன பண்றாங்கன்னா கொஞ்சம் throttle பண்றாங்க so that the phone doesn't heat up. ஏன்னா ஜெனரலி CPU throttle மற்ற ஃபோன்ஸ்ல ரன் பண்ணும்போது கொஞ்சம் ஹீட் ஆகும். இது வந்து அப்படியே சில்லுன்னு இருந்தது ஆக்சுவலி, உண்மை சொல்லணும்னா. பேசிக்கலி ஹீட்டிங்கை நல்லா குறைச்சிட்டாங்க, பட் பெர்ஃபார்மன்ஸ் throttling கொஞ்சம் பண்றாங்க. ஸோ கீப் தட் இன் மைண்ட். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா GPU throttle வந்து அவ்வளோ throttle இல்லை, ஏன்னா GPU பெர்ஃபார்மன்ஸ் வந்து இட்ஸ் நாட் தட் கிரேட் ஆர் எனிதிங், பட் 96% மேல உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி கிடைச்சிரும், which is not too bad. BGMI விளையாடுறீங்கன்னா உங்களுக்கு 60 FPS ஆப்ஷன் இருக்கு, COD ல 120 FPS இருக்கு. Dimensity 7400ல BGMI 90 FPS சப்போர்ட் பண்ணனும், மேபி ஃபியூச்சர் அப்டேட்ல வந்தா வரலாம். இப்போதைக்கு இட்ஸ் a very fresh phone. Let's see how this changes in the future. By the way, உங்களுக்கு வந்து ரெண்டு வேரியன்ட்ஸ் கிடைச்சிருங்க. ஒன்னு வந்து 8/256GB, இன்னொன்னு வந்து 12/256GB. இது வந்து LPDDR4X RAM டைப், UFS 2.2 கொடுத்திருக்காங்க. UFS 3.1 கொடுத்திருந்தா பெட்டரா இருந்திருக்கும், பட் UFS 2.2 தான் இருக்கு. அண்ட் ஒரு விஷயம் நீங்க கவனிச்சிருப்பீங்க, என்னன்னா போன வருஷம் வந்து 128GB பேஸ் வேரியன்ட்ல கொடுத்திருந்தாங்க, இந்த வருஷம் 256GB கொடுத்திருக்காங்க. சோ அது வந்து ஒரு கன்சியூமர் ஃப்ரெண்ட்லி மூவ்ங்க உண்மை சொல்லணும்னா. ஏன்னா எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா 2025ல அட்லீஸ்ட் 256GB பேஸ் வேரியன்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ Motorola has done that. Good job. So overall பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த போன்ல நீங்க நல்ல பேலன்ஸ்டான பெர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு சொல்லலாம், டீசென்ட்டான பெர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். ஆஹா ஓஹோன்னு கண்டிப்பா சொல்ல முடியாது. நீங்க ஒரு கேமரா இருந்தீங்கன்னா அப்போ இந்த போனை கன்சிடர் பண்றது வந்து கொஞ்சம் நாட் த ரைட் ஆப்ஷன். பை தி வே, பேட்டரியில அப்கிரேட் இருக்குன்னு சொன்னேன்ல நானு, 5500 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலி Motorola phones நீங்க Edge50 Proல கூட நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4500 தான் கொடுத்திருந்தாங்க. Edge50 Fusionல 5000 கொடுத்திருந்தாங்க. இப்போ 5500 mAh கொடுத்திருக்காங்க, which is very very nice. அது மட்டும் இல்ல 68 watt சார்ஜர் பாக்ஸ்ல கொடுத்திருக்காங்க. அது வந்து 0 to 100 45 minutesல சார்ஜ் பண்ணிரும், not a problem at all. And battery life பொறுத்த
வரைக்கும் இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க, நாங்க ரிவ்யூ பண்ணிட்டு சொல்றோம் உங்களுக்கு. நெட்வொர்க்கிங் கேப்பபிலிட்டிஸ்ல Motorola எந்த குறைய வைக்கிறது இல்ல. 16 5G பேண்ட் கொடுத்திருக்காங்க, Wi-Fi 6 சப்போர்ட் இருக்கு, Bluetooth 5.4 கொடுத்திருக்காங்க. ஓகே, சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் of course உங்களுக்கு Hello UI based on Android 15 கிடைச்சிரும். Motorola 3 வருஷம் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் 4 வருஷம் செக்யூரிட்டி அப்டேட்ஸ் ப்ராமிஸ் பண்றாங்க, which is good. இந்த பிரைஸ் ரேஞ்சில it is good. சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் Motorola சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லவே வேண்டாம். இதெல்லாம் இருக்கு. என்னன்னா மோட்டோ ஜெஸ்டர்ஸ், ஆஃப் கோர்ஸ் ஸ்மார்ட் கனெக்ட் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க, நீங்க பிசி கூட கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா மோட்டோ செக்யூர், ஃபேமிலி ஸ்பேஸ், இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் ஆஃப் கோர்ஸ் இந்த போன்லயும் இருக்கு. பட் புதுசா நிறைய ஏஐ ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆமா, Facebook LinkedIn ப்ரீ இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குறாங்க. இதை ப்ளோட்வேர்னு நான் கண்டிப்பா சொல்ல மாட்டேன். நிறைய பேர் இந்த ஆப்ஸை யூஸ் பண்றது தான். நீங்க இல்லனாலும் டவுன்லோட் பண்ணுவீங்க, இல்ல டவுன்லோட் பண்ணல வேண்டாம் அப்படின்னா நீங்க அன்இன்ஸ்டால் கூட பண்ணிக்கலாம். அதை தவிர்த்து வேண்டாத ஆப்ஸ் ரெக்கமெண்டேஷன், ஆட்ஸ் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. கிளீனான இன்ஸ்டால் உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ ஏஐ ஃபீச்சர்ஸ், மோட்டோ ஏஐ ஃபீச்சர்ஸ் வந்து ஒரு நல்ல அஃபோர்டபிளான போன்ல உங்களுக்கு கொடுத்திருக்காங்க, which is very very good. So Edge சீரிஸ்ல இருக்கிறதுலே மோஸ்ட் அஃபோர்டபிள் போன்ல உங்களுக்கு AI ஃபீச்சர்ஸ் கிடைச்சிரும். பேசிக்கலி மேஜிக் கேன்வாஸ் இருக்குல்ல, அதை வச்சு நீங்க வந்து வால்பேப்பர் ஜெனரேட் பண்ணலாம், அந்த ஃபீச்சர் இருக்கு. ஸ்டைல் சிங்க் ஃபீச்சர் கொடுத்திருக்காங்க. இப்போ நீங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்கா அது வந்து ஒரு வால்பேப்பர் கிரியேட் பண்ணி கொடுக்கும், which is also very nice. அப்புறம் இந்த பவர் பட்டனை டபுள் பிரஸ் பண்ணீங்கன்னா புதுசா ப்ராம்ப்ட் பார்னு ஒன்னு கொடுத்திருக்காங்க. இந்த ப்ராம்ப்ட் பார்ல மோட்டோ AI வச்சு நீங்க நிறைய விஷயம் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சம்மரைஸ் பண்ணலாம் நோட்டிஃபிகேஷன்ஸ். ஆக்சுவலி இதுல வந்து சிம் கார்டு யூஸ் பண்ணாம யூஸ் பண்ணி அதுல கண்டிப்பா ஆப்ஷன்ஸ் கிடைச்சு. டேக் நோட்ஸ், ரெக்கார்ட், டிரான்ஸ்கிரைப், சம்மரைஸ், ரிமெம்பர் திஸ். இது ட்ரை பண்ணி பாப்போமா? ஸ்கிரீன்ஷாட் எடுக்க சொல்லலாம். பாத்தீங்களா? ஸ்கிரீன்ஷாட் எடுத்துச்சு. ரிமெம்பர் திஸ். டேம் நைஸ். இது நம்ம அந்த நத்திங் ஃபோன் 3 எசென்ஷியல் ஸ்பேஸ்ல கொடுத்திருந்தாங்கல்ல, அது வந்து இப்படி கொடுத்திருக்காங்க. Why do you want to remember this? Because I was shooting video. ஓகே, மேஜிக் கேன்வாஸ் கூட நீங்க இங்க இருந்தே ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஏஐ ஃபீச்சர் தான். அண்ட் இந்த மாதிரி வந்து ஐ திங்க் இட் ஃபீல்ஸ் யூஸ்ஃபுல். ஆஃப்கோர்ஸ் நாங்கள் வந்து இதை டெய்லி யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் எங்க ரிவ்யூவை சொல்றோம், ஆக்சுவலா எவ்ரிடேல யூஸ்ஃபுல்லா இருக்கா இல்லையா. பட் ஓவரால் சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ். பட் ஒரு 2-3 விஷயம் நாங்கள் நோட்டீஸ் பண்ணோம். பிகாஸ் த ஃபோன் இஸ் வெரி ஃப்ரெஷ் இல்ல, கொஞ்சம் பக்ஸ் இருக்குங்க, கொஞ்சம் ஸ்டட்டர் ஆகுதுன்னு எங்களுக்கு தோணுச்சு. மேபி அப்டேட்ஸ்ல ஃபிக்ஸ் பண்ணாலும் பண்ணலாம், பட் we'll have to wait and watch. Alright, finally கேமராஸ் பத்தி பேசலாமா? பின்னாடி 3 கேமரா கொடுத்திருக்காங்க. அதுல 2 கேமரா தான் மெயின்லி யூஸ்ஃபுல். பேசிக்கலி 50 MP பிரைமரி சோனி கேமரா, சோனி லிட்டியா 700C சென்சர் கொடுத்திருக்காங்க. சேம் சென்சர் தான் Edge60 ஃபியூஷன்ல கொடுத்திருந்த சென்சர். 13 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் இருக்கு. அதுல வந்து உங்களுக்கு ஆட்டோ ஃபோக்கஸ் கேப்பபிலிட்டி கொடுத்திருக்கனால அல்ட்ரா வைட்ல மேக்ரோ கிடைச்சிரும். பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி என்ன தெரியுமா, இந்த 3வது சென்சர் வச்சு அவங்க வந்து இது ஒரு கலர் சென்சர் மாதிரி சொல்றாங்க. அந்த கலர் சென்சர் வச்சு அவங்க பேண்டோன் வேலிடேஷன் கொடுக்குறாங்களாமா. சோ இந்த பேண்டோன் வேலிடேஷன் நான் சொன்ன மாதிரி இந்த Edge50 Pro and Ultraல இந்த பேண்டோன் வேலிடேஷன் உங்களுக்கு கேமராலயே கொடுத்திருக்காங்க. சோ உங்களுக்கு வந்து கலர்ஸ்லாம் செம்ம நேச்சுரலா கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்ஃபேக்ட் நாங்க எடுத்த போட்டோஸ்ல அப்படிதான் தெரியுது. ஃப்ரண்ட்ல வந்து உங்களுக்கு 32 MP செல்ஃபி கேமரா கிடைச்சிரும். பேசிக்கலி நாங்க எடுத்த போட்டோஸ்ல கலர் அக்யூரசி நல்லா இருக்கு. HDR பெர்ஃபார்மன்ஸ் கூட நீங்க பாத்தீங்கன்னா இட்ஸ் ஆக்சுவலி பிரிட்டி டீசென்ட்ங்க. கொஞ்சம் ஓவர் ஷார்ப்பனிங் இருக்கிற மாதிரி தெரிஞ்சது, பட் அதர்வைஸ் ஐ ரியலி லைக் த போட்டோஸ். அல்ட்ரா வைட் ஷாட்ஸ் கண்டிப்பா இந்த பிரைஸ் ரேஞ்சில இட்ஸ் ஒன் ஆஃப் த குட் அல்ட்ரா வைட் கேமராஸ். ஏன்னா மேக்ரோ கூட நீங்க எடுக்கும்போது குவாலிட்டி நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. செல்ஃபிஸ் கூட ஒரு தடவை நான் எடுத்து பார்த்துட்டா ஜஸ்ட் உங்களுக்கு லைவா காட்டுறேன். நான் ஜஸ்ட் லெட்ஸ் டேக் a look at it. நான் டெஸ்ட் பண்ணல இது வரைக்கும் செல்ஃபி அகைன்ஸ்ட் த லைட். பாத்தீங்களா இப்போ பின்னாடி வந்து ஃபுல்லா ஸ்டூடியோ லைட் இருக்கு. ஓகே பாருங்க, நான் இப்படி எடுக்கும்போது அங்கே பாருங்க. ஓகே பின்னாடி பார்த்தீங்களா ஸ்டூடியோ லைட் இருக்கு பார்த்தீங்களா. Now let me show you. Let's see how it looks. Alright. Look at the way it's processing. It's pretty decent. இங்க பாத்தீங்களா, good looking selfies. Of course வீடியோ ரெக்கார்டிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 4K 30 FPS பிரைமரி கேமரால கொடுத்திருக்காங்க. 4K 30 FPS அல்ட்ரா வைட் அண்ட் செல்ஃபி வச்சு நீங்க ஷூட் பண்ணிக்கலாம், which is very very good. ஓவராலா வீடியோ குவாலிட்டி கூட நீங்க பாத்தீங்கன்னா நல்லா இருந்தது பாக்குறதுக்கு. நாங்க என்ன பண்றோம்னா இந்த போன்ல எடுத்திருக்க போட்டோஸ், வீடியோ சாம்பிள்ஸ் எல்லாத்தையும் ஒரு G டிரைவ் லிங்க்ல போட்டு டிஸ்கிரிப்ஷன்ல போட்டு வச்சிரோம். நீங்க செக் பண்ணுங்க. இதான் எங்க ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் ஆர் குட். they are actually very positive. கேமராஸ் இம்ப்ரூவ்ட் ஆன மாதிரி எங்களுக்கு தெரியுதுங்க. ஸோ ஒரு ஓவரால் குட் கேமரா பெர்ஃபார்மன்ஸ், பெரிய பேட்டரி, நல்ல சார்ஜிங் ஸ்பீட் வித் கேன் சார்ஜர் இன்சைட் த பாக்ஸ், ஃபுல்லி கர்வ்ட் ஆல் curved display, 4500 nits peak brightness, ஒரு நல்ல சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் with AI features, IP69 rating, Corning Gorilla Glass 7i, ஓரளவு டீசென்ட்டான பெர்ஃபார்மன்ஸ். இது எல்லாமே உங்களுக்கு என்ன பிரைஸ்ல கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டேன் நான். பேசிக்கலி 8256GB வந்து உங்களுக்கு 22999 அந்த பிரைஸ்ல லான்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் 12256GB 24999 லான்ச் பண்ணிருக்காங்க. இதுல 2000 ரூபாய் டிஸ்கவுண்ட் வேற, இனிஷியல் டிஸ்கவுண்ட். லான்ச் ஆன நீங்க இந்த போன் வாங்குனீங்கன்னா 8256GB வேரியன்ட் இருக்குல்ல, இது உங்களுக்கு வந்து 20999 கிடைக்குங்க. ஃபார் தட் பிரைஸ் இந்த போன் டோட்டல் வேல்யூ ஃபார் மணி. அண்ட் ஆக்சுவலி ஐ அம் நாட் சர்ப்ரைஸ்ட். ஏன் தெரியுமா, மோட்டோரோலா இந்த மாதிரி பண்ணிட்டே இருந்திருக்காங்க, அதை கண்டினியூ பண்றாங்க, இன்னும் பெட்டர் ஆக்குறாங்க, which is a very good thing. ஒரு கன்சூமர் சென்ட்ரிக் அப்ரோச்
அப்ரோச் இருக்குங்க மோட்டோரோலாட்ட. உண்மை சொல்றேன் நான். மோட்டோரோலா பிரீஃபிங்ல என்ன சொன்னாங்கன்னா, ஃபோன்ல ஹீட்டிங் பிரச்சனை இருக்குன்னு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்காக நாங்க வந்து ஹீட்டிங் பிரச்சனையை குறைச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ தேவ் டன் தட். அது நாங்கள் நோட்டீஸ் பண்ணோம். அஃப்கோர்ஸ் த்ராட்டில் பண்ணுது, பட் ஹீட்டிங் கம்மியாக இருக்கு, விச் இஸ் நைஸ். எனிவே இந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் நீங்க பார்த்தீங்கன்னா, இது வந்து மோட்டோரோலா கூட நாங்கள் ஸ்பான்சர்ட் வீடியோவா பண்ணல. பண்ணியிருந்தா கண்டிப்பாக சொல்லியிருப்போம். அஃப்கோர்ஸ் அது உங்களுக்கும் தெரியும். உண்மை சொல்றேன், திஸ் இஸ் ஆர் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் விச் இஸ் வெரி வெரி பாசிட்டிவ் ஆஃப் த ஃபோன். உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு கண்டிப்பாக காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டக்குன்னு டெக் போடுங்க. கிளிக் ட்ராக்கின் டெக் தமிழ்.